ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கராசிரியர் 10ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 சோஷியல் சயின்ஸ்க்கான ஒரு ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். டோட்டல் மார்க் வந்து 100. டைமிங் வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அனைத்து வினாக்களுக்கு விடையிலி ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே புத்தக வினாக்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த வினாத்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏவேனும் 10 வினாக்களுக்கு விடையிலி வினாயின் 28 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை நீ எவ்வாறு மதிப்பீடு செய்வாய்? பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? முத்து துறைமுக நிகழ்வை விவரி. மேசோவின் நீண்ட பயணம் பற்றி சிறுகுறிப்பு. சமூக சீர்திருத்தங்களுக்கு மகாதேவ் ரணாடேவின் பங்களிப்பு. இந்திய அண்டை நாடுகளுடன் பெயர்களை கூறு. காலநிலை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிட. இந்திய வேளாண்மை முறைகளை குறிப்பிடு. வளத்தை வரையறுத்து அதன் வகைகளை குறிப்பிடு. இந்தியாவின் முக்கிய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை குறிப்பிடு. தேசிய அவசர நிலை என்றால் என்ன? இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஜிடிபியின் முக்கியத்துவத்தை எழுதுக. பசுமை புரட்சியின் விளைவுகள் என்ன? பிரிவு 3 வந்து பார்த்தீங்கன்னா 10x550. இதில் வினாயன் 10 வினாக்களுக்கு விடையிலி வினாயன் 42 கட்டாய வினா கொடுத்துருக்காங்க. முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணத்தை விவாதி. ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை கண்டறியவும். சீனாவை ஒரு பொது உடைமை நாடாக மாசேஜூக்கின் பங்களிப்பை அளவீடு வேறுபடுத்துக. மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி வேளாண்மை சார்ந்த மற்றும் கனிம சார்ந்த தொழிலகங்கள் காரணம் கூற. இமயமலையின் மடிப்பு மலைகள் என அழைக்கப்படுகின்றன. இந்திய காடுகள் பற்றி விவரிக்கவும். இந்திய தொழில்கள் எதிர்கொள்ளப்படும் முக்கிய சவால்கள். தீபகற்ப ஆறுகள் பற்றி குறிப்பு வரைக. அடிப்படை உரிமைகள் குறிப்பிடுக. இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்றம் மற்றும் நிதி அதிகாரங்கள் யாவை? நாட்டு வருமானத்தை கணக்கிடுவது தொடர்பான கருத்துக்களை வரி. உலகமயமாக்கல் சவால்கள். டைம்லைன் இருக்குது, மேப் கொடுத்துருக்காங்க. 8 மார்க் பார்த்துக்கோங்க. ஐக்கிய நாடு சபையின் அமைப்பு செயல்பாடு. பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தம் மாற்றிய கட்டுரை. மேப் வந்து மார்க் பண்ணணும். மேப் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கராசிரியர் 10ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 சோஷியல்ஸ்க்கான ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். 10ஆம் வகுப்பு சமூகவியல் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025. டோட்டல் மார்க் வந்து 100 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் வந்து ஒரு 14 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 5 மார்க்கு மேப்பு எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். 10x20 பதுங்குக்குழி போர் முறை குறித்து நீவிர் அறிவது என்ன? பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? முத்து துறைமுக நிகழ்வை விவரி. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? இந்தியாவின் செம்மொழிகள். நம் நாட்டின் குழாய் போக்குவரத்து அமையும் பற்றி எழுதுக. பருவமழை வெடிப்பு என்றால் என்ன? மொத்த மதிப்பு கூடுதல் என்றால் என்ன? உலகமயமாதல் சார்ந்த சில சீர்திருத்தங்கள். இப்படி தான் மாதிரி வினாத்தாள் இருக்கும். முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்கள். சீனாவை ஒரு பொதுவுடைமை நாடாக மாசேஜூக்கின் பங்களிப்பு. ஸோ இந்த கொஷின் பேப்பரை வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பல்நோக்கு திட்டம் என்றால் இதேனும் 2 முக்கிய பல்நோக்கு திட்டம். இந்திய தொழிலங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள். இந்திய அரசியலமைப்பு சிறப்பு கூறுகள். இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள். அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்கள். இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனங்கள் வளர்ச்சிக்கான காரணங்கள். அதே மாதிரி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கும். ஐக்கிய நாடு சபையின் அமைப்பு செயல்பாடு. லெனின் தலைமையிலான ரஷ்ய புரட்சியின் போக்கினை எழுதுக. 2x8 16 8 மார்க் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி 10th சோஷியல் இங்கிலீஷ் மீடியத்தை கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணிட்டேன். நிறைய பேர் தமிழ் மீடியம் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இப்போ இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்லாம் வரும்னா ஆஸ்யூஷுவல் மாணக்கராசிரியர் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பேட்டர்ன் இருக்குது, என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்குது, கொஷின் எப்படி செட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லானதாக 1 by 1 அப்டேட் ஆகும். வெல்கம் பேக் டு அவர் சேனலின் மாணக்கராசிரியர். 10ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 சோஷியல் சயின்ஸ்க்கான ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். டோட்டல் மார்க் 100. சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 14 இருக்குது. புக் பேக் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. 10th சோஷியல் சயின்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான தமிழ் மீடியத்துக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிட. பன்னாட்டு நிதியமைப்பு IMF நோக்கங்கள் யாவை? டாலர் ஏகபதியம் தெளிவுபட விளக்குக. பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்டுள்ள சமூக தீமைகள் யாவை? லட்சத்தீவுகள் கூட்டங்கள் பற்றி வரி. கால்நிலை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிட. இந்திய வேளாண்மை முறைகளை குறிப்பிட. நிலக்கரியின் வகைகளை அதன் கரிம அளவுகளுடன் குறிப்பிடுக. அதே மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதியாவதற்கான தகுதி. நாட்டு வருமானம். உலகமயமாக்கல். உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் 3 அடிப்படை கூறுகள். நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் வந்து இருக்குது. 10x550
இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஐக்கிய நாடு சபையின் அமைப்பு செயல்பாடு, ஜெர்மனியுடன் தொடர்புடைய உடன்படிக்கை, 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகள், பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன, ஏதேனும் 2 இந்திய பல்நோக்கு திட்டம், நகரமயமாக்கம் என்றால் என்ன, அதன் சிக்கல்கள் யாவை, இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளப்படும் முக்கிய சவால்கள், வேறுபடுத்திக்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்திய பிரதம அமைச்சருடைய பணிகள் கடமைகள், உலகமயமாக்கலின் சவால்கள் எழுதுக, பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை விரிவாக எழுதி வேளாண்மை இல்லாத உலகை கற்பனை செய்து பார்க்க முடியுமா, பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்தவாதி ஆற்றிய பணிகள் குறித்து எழுதுக, முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்கள், கீழ்கண்ட இடங்களை இந்திய வரைபடத்தில் எழுதுக. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர் தான் அது எல்லாமே. கண்டிப்பாக மாடல் கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணி தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் 10ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 சோஷியல் சயின்ஸ் சமூகவியல் தமிழ் மீடியத்துக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணுற வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 சமூகவியலுக்கான ஒரு ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். 10th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 100, 1 மார்க் வந்து 14 1 மார்க் கொடுத்துருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிட, மார்ஷல் திட்டம், ராமலிங்க அடிகள் சீர்திருத்தங்கள் குறித்து குறிப்பு வரைக, இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிட, கரிசல் மண்ணின் ஏதேனும் 2 பண்புகளை எழுத. நெக்ஸ்ட் வந்து மெக்னீசியத்தின் பயன்கள் யாவை, மேங்கனீஸோட பயன்கள், பன்னாட்டு வணிகம் வரையிறு, இந்தியாவின் செம்மொழிகள் யாவை, நிதி மசோதா குறிப்பு வரைக, தலா வருமானம் என்றால் என்ன, FPOவின் உணவு பாதுகாப்பை வரையிறு. கோடிட்டருக்கு பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடு, 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆராய். வேறுபடுத்த பொறுத்த வரைக்கும் மேற்கு கடற்கரை சமவெளி மற்றும் கிழக்கு கடற்கரை சமவெளி, உலோகம் மற்றும் அலோக கனிமங்கள், காரணம் கூறு, வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு, சீனாவை ஒரு பொது உடைமை நாடாக்க மாசே தூக்கியின் பங்களிப்பை அளவிடு, இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் பற்றி எழுதுக, தென்மேற்கு பருவக்காற்று குறிப்பு வரைக, இந்தியாவின் உள்ள பருத்தி நெசவாலை பரவல் பற்றி எழுது, முதலமைச்சர் அதிகாரம் மற்றும் பணிகளை விவரி, இந்திய முதலமைச்சரின் சிறப்பு கூறுகளை விளக்குக, உலகமயமாக்கல் சவால்கள், GDPயை கணக்கிடும் முறைகள். உலக வரைபடத்தில் பின்வரும் இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணணும். பின்வரும் வினாக்களுக்கு விடையிலி. முதல் உலகப் போருக்கு முக்கிய காரணங்கள், இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் பரவல் பற்றி விவரி. அதே மாதிரி கீழே மேப் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 சோஷியல் சயின்ஸ்க்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியம் பேட்டர்ன் வந்து 100 மார்க்கு பப்ளிக் பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் கொஷின் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்டேட் பண்ணிட்டேன். நிறைய பேர் தமிழ் மீடியம் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இப்போ இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் 10x20. சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை நீ எவ்வாறு மதிப்பீடு செவ்வாய், டாலர் ஏகபத்தியம் தெளிவுபட விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகின் 3 முக்கிய சர்வாதிகள் யாவர், மாசேவின் நீண்ட பயணம் பற்றி குறிப்பு வரைக, பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் யாவை, இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி கூறு, இந்தியாவின் 4 பருவ காலங்களை குறிப்பிட, கரிசல் மண்ணின் ஏதேனும் 2 பண்புகளை எழுதுக, வளத்தை வரையறுத்து அதன் வகைகளை குறிப்பிட, தகவல் தொடர்பு என்றால் என்ன, அதன் பயன்கள் யாவை, இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார், ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் யாவை, உலகமயமாக்கலின் நேர்மறையான தாக்கங்கள் 2 எழுது, தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களுடைய பெயர்கள் முக்கியமான வினா. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு கோடிட்டிடம் இதில் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிட, 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க, 19ஆம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழலை விவாதிக்கவும், வேறுபடுத்துக வானிலை மற்றும் காலநிலை, உள்நாட்டு வணிகம் பன்னாட்டு வணிகம், காரணம் கூறு, வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு, தீபகற்ப ஆறுகள் பற்றி விவரி, இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவல் பற்றி விவரி, இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பற்றி எழுதுக, இந்திய அரசியலமைப்பு சிறப்பு கூறுகளை விளக்குக, பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை,
நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய கருத்துக்கள், பொது விநியோக முறையினை விவரி. அதே மாதிரி டைம்லைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 8 மார்க் கொஷின் தான். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வீடியோஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.